படிக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்கிறார். அவங்க இஸ்லாம்
தொழுகை சம்பந்தமான விஷயங்கள் அதில் எந்த விதமான சந்தேகம் வராத அளவுக்கு தொழுகை சம்பந்தமான விஷயங்கள் இது போன்ற எல்லா விஷயங்களையும் 26 பாடங்களை மையமாக கொண்டு இந்த மதரசாவை நாம் பாடத்தை எடுத்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது. 10-15 மாணவர்கள் இந்த மதரசாவின் சார்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இந்த மதரசா இந்த 3வது வருடத்தினுடைய ஆரம்பம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஆரம்பித்து விட்டது. பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவிலே சேர்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 2 நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கும் அட்மிஷன் நடைபெறும். இந்த அட்மிஷன்ல உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து விடுங்கள். காலம் கடத்தி சேர்த்துகள் என்று சொன்னால் பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் பாத்தீங்கன்னா பாடம் குறைச்சி நடத்திட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பிள்ளை வரும், திரும்பி அந்த பாடத்துக்கு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி நடக்கும்போது இன்னொரு பிள்ளை வரும். இப்படி வரும்போது திருப்பி நாம அந்த பிள்ளைகளுக்கு நடத்த முடியாது. ஒரு கோர்ஸ் சொல்லி வச்சிருக்கும் போது 3 ஆண்டு கல்வி திட்டம். இந்த திட்டம் இந்த அல்குர்ஆன் மதரசா 3 வருஷம் படிச்சாங்கன்னு சொன்னா ஒரு சர்டிபிகேட் நாம கொடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்துடைய இறுதியில யார் சரியான முறையில் படிச்சு முடிக்கிறார்களோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சர்டிபிகேட் வழங்குகிறோம். இந்த சர்டிபிகேட் நாம கொடுக்கிறோம். இந்த சர்டிபிகேட் வச்சு இன்ஷா அல்லாஹ் டைரக்டா புதுசியா மதரசா ஆரம்பிச்சிடலாம். புதுசியா மதரசா நீங்க சாதாரணமா பக்கா முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, டெஸ்ட் வைப்பாங்க. குர்ஆன் ஓதுங்க சொல்லுவாங்க, எவ்வளவு மார்க் கேட்பாங்க, ஹதீஸ் சொல்லுங்க கேட்பாங்க. இது போல டெஸ்ட் எல்லாம் நடக்காது. சர்டிபிகேட் தூக்கி போனீங்க அப்படின்னு சொன்னா டைரக்டா செஞ்சலாம். புதுசியா மதரசா உடனே தாராளமா சேர்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அனுமதி பெற்ற ஒரு ஸ்தாபனமாக நம்ம நடத்தி இருக்கிறோம். இந்த 2 நாள்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை யார் யார் பொறுப்பு? இர்ஃபான் என்கிற மாணவன், இஸ்லாம் என்கிற மாணவன் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 2 மாணவர்களுக்கு பெற்றோர்கள் என்ன செய்ய, தன்னுடைய பிள்ளைகளை பதிவு பண்ணி இந்த பிள்ளைங்க இந்த மதரசா படிக்க முடிகிறத சான்றிதழை நீங்க அந்த ஃபார்ம் நீங்க வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளை சேர்க்கப்பட்டதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு பாடம் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என்கிற விஷயத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து சரியான 20 நாட்கள் பதவி மாணவர்களுக்கு, அதுவே இந்த 10-12 பசங்க குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மாணவர்களுக்கு ஏனைய அனைத்து விதமான பயிற்சிகளும் கொடுக்கப்பட இருக்கிறது. 20 நாட்களுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அந்த பயிற்சிக்கு உண்டான சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கல்வியை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறது சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் 5 கேள்விகள் கேட்கப்படும். அதுல 2 முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, நீ எப்படி கல்வியை கற்றாய், கற்ற கல்வியை பிறருக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாய். இந்த கேள்வியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். இந்த கேள்விக்கு சரியான முறையில பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் காலைல ஒரு இஞ்சி கூட நகராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்றதாகவே சொல்லி காட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த கல்வியுடைய முக்கியத்துவம் என்பது அந்த அளவுக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மார்க்க கல்விக்கு குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் வருத்தப்படுறாங்க. நமக்கு ஓத தெரியலையே, நம்முடைய சூழ்நிலைகளை குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறவங்க இல்லையே அப்படின்னு சொல்லி இங்க பாருங்கன்னு சொன்னா எத்தனை பையனா 45 குர்ஆனை தெரிந்த பையன் 50 பிள்ளைகள். ஆமா, லாசாங்களுக்கு மொத்தம் 50 பிள்ளைகள் குர்ஆனை ஓதவே தெரியாது, அல்பாபெட்டே தெரியாம வந்த பிள்ளைகள் 50 பிள்ளைகளுக்கு குர்ஆனை இலவசமாக கொடுத்து அவர்களுக்கு ஓதவும் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாரும் அல்லாஹ்வுக்கு தான் புகழ் அனைத்தும். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் இந்த 2 நாள் அட்மிஷன் போட்டு உங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவிலே அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் உருவாவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக இந்த ஒரு இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்கிறேன். இந்த ஒரு இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளுக்கு சகோதரர் யூசுப் ராணா அவர்களும் குதுபினா அவர்களும் இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நடைமுறைகளை நிகழ்த்துவார்கள். அதற்கு பிறகு பிள்ளைகளுக்கு மஷூரா நடைபெறும். அதுக்கப்புறம் கலந்து செல்லும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.